அறிவிக்கணும். பொண்ணா பிறந்தா புய்த்திருந்தோம். கட்டளை மூக்கல ஏறிங்க காமியாட்டி அடிப்பா கட்டையால இன்னைக்கு நான் அடிப்பியா கொட்டியாடா ருத்ராஜ் கொட்டா பேக்ல வச்சுக்கிறோம். வார்த்தைக்கு இடம் கிடையாது தம்பி. இந்த ஐயப்பனுடைய வரலாறை வைத்து எப்போதும் ஆனால் இது பிரார்த்தனை. ஆனால் இந்த ஐயப்பனை யார் ஒருவர் மனமாற வேண்டுகிறார்களே, ஆனால் செல்வம் என்பது பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளையார் வரத்தை இருக்கக்கூடியது இந்த ஆண்டவனுடைய அருள். அதனால் அந்த ஆண்டவனுடைய வரலாறு வச்சுக்கிறாங்க. ஐயப்பனுடைய வரலாறு உனக்கு எனக்கு அகட விகடான வார்த்தை வேண்டாம். இதெல்லாம் நான் சாதாரண இடமா இது ஏகப்பட்ட சமாளம் கொண்டு ஆடின இடம். ஊரு சின்னதாளுன்னு பார்க்காத, பெரிய சமாளம் வந்து ஆடிச்சு ஆளாவது சமா கிடையாதுங்க. அது போல நாவாடகை பேசு என்ன சாதாரண மேடமாடா, சாதாரண இடமா இது. இது கல்வி சிறந்த தாய் நாடம்மா. தம்பி, இது கல்வி சிறந்த தாய்நாடு. சொந்த கணவனுடைய திருப்புகழை பாடு. கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷன். அதுபோல பாவித்து கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக குடும்பம் பண்ணுவேன். ஆனா அங்க இருக்கக்கூடியவர் எல்லாம் அதுபோல் கற்பில் சிரோன்மணியாக இருக்கக்கூடியவர் அமர்ந்த ஒரு சபை. அது மட்டும் கிடையாது. மனிதன் அழிவதும் பெண்ணால். ஆகாயம் ஒரு பெண்ணு, பூமி ஒரு பொண்ணு, ஓடுகிற நதி ஒரு பொண்ணு, உண்ணுகிற சாதம் ஒரு பொண்ணு, செலவு பண்ற காசு ஒரு பொண்ணு, உறங்குகின்ற மூதேவி ஒரு பொண்ணு, பெண்களுடைய மத்தியமே அதுவும் பெண்ணு, ஆராயம் ஒரு பொண்ணு, அதுவும் தண்ணி தான், அதுவும் ஒரு பொண்ணு தான், அதுவும் பெண்ணு தான். பெண்களுடைய மத்தியில தான் ஆம்பளை குடும்பம் பண்றோம். ஆனால் அப்படிதான் வந்தாங்க. புதுபால் திசாமாவில கோட்டாமாத்துல இருந்து ஒரு பையன் வந்தான். அவன் இன்னும் வந்து பூரா பொம்பளை தாண்டி பெருசா பேசுறான். நானும் தாண்டி பெரிய ஆளுன்னு அப்படின்னு பொம்பளைக்கு கெருவ இருக்க கூடாது, இருக்க கூடாது. கோடீஸ்வரம் மகளாக இருந்தாலும் கோமலாண்டிய திருமணம் செய்தாலும் கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக இருந்து கடைசி வரை ஆம்பளைதான் முன்ன உரிமை, முன்னுரிமை. ஆம்பளை மேல அப்பதான் வாட்ட வரும். என்ன வாட்ட வரும்? நாங்க மேல இருக்கணும், நீங்க கீழே இருக்கணும். பொம்பளைக்கு ஆம்பளை மேல, அது உண்மைதான். அது போல இதெல்லாம் கல்வி சிறந்த தாய்நாடு. ஆனால் ஆவதும் பெண்ணால் மனிதன் அழிவதும் பெண்ணால். ஆனால் ஒரு பெண்ணை நினைத்தால் கோடீஸ்வரனை கோமலாண்டி ஆக்குவா, கோமலாண்டிய கோடீஸ்வரன் ஆக்குவா. கண்டிப்பா பொம்பளை கையில தான் இருக்குது எல்லாம் குடும்பத்தை கொண்டாடுறது. அது மட்டும் கிடையாது, மீதி எப்படி எல்லாம் இருக்கணும். எப்படியா இந்த கற்பு என்றால் ஒரு கண்ணாடி, அதை கண்ணாடி கவித்தால் முன்னாடி.
வைக்கிற ஆமாம்மா. அது நிறைய கீழே விட்டுற ஆமா. அது என்ன ஆகும்? உடைஞ்சிடும். திருப்பி எடுத்து உபயோகத்துக்கு உதவாது. ஆஹா. கண்ணாடி நீ திருப்பி ஒட்டனாலும் உதவாது. அது பார்த்தா கேரளுக்கு எல்லாம் மூணு முகமா தான் தெரியும். ஆமாம்மா. கண்ணாடி உடையாத மட்டும் மரியாதை. மரியாதை. அதுபோல் ஆ. இந்த கற்பு என்பது ஆஹா. கட்டி கணவருக்கு மட்டும் அர்ப்பணிக்கணுமா? ஆமா. வேற ஒன்னாட்டம் தெருவே போறதுக்கு ஐயா போறதும் கற்பு சொந்தம் கிடையாது. தாலி கட்டுறாங்க பேரு அவங்களுக்கு மட்டும் அந்த கற்பு சொந்தம். கப்பு. கப்பு இல்ல பல்லியா? கற்பு இல்ல. டேய், நடுரோட போயிட்டா? அங்கேதான் கேட்கறா. அவங்க கதை பேசுறாங்கறாங்க. அதுபோல் கற்பில் சிரோன்மணியாக இருக்கக்கூடிய ஐயம்பேட்டை சேத்திரத்திலே இருக்கக்கூடிய இது ஹரிஹர சுதன் ஆமா. ஆனந்த சித்தன் ஐயப்ப சுவாமிக்கு ஆனால் மாலை அணிவித்து ஆனால் அதை இருமுடி கட்டினு 30 நாளோ விரதம் இருந்து அந்த ஐயனுடைய தரிசனத்தை கண்டு வந்தால் நம்முடைய பாவ வினைகள் எல்லாம் பறந்தோடும் அப்படி என்று ஆனால் அனைவருமாக இந்த வேண்டுதலாகப்பட்டது ஐயப்பனாகப்பட்டவரை நினைத்து அவங்களுடைய மனமாற வேண்டினார். அதுக்கு பலன் தந்ததினால் ஆனால் இப்போ வேண்டுதலுக்காக வைத்திருக்கக்கூடிய ஐயப்பனுடைய சரித்திரம் அது இருக்கும்படியான ஐயப்ப சுவாமியுடைய பாதங்களுக்கும் மற்ற தேவருடைய பாதங்களுக்கும் தலைவர் உபதலைவர் நாட்டாமை கோவில் தர்மகர்த்தா விழாக்குழு தலைவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வார்டு மெம்பர்கள் வருத்தப்படாத வாலிப சிங்கங்கள் உங்களுக்கும் இந்த அடியவன் என்னுடைய சிறந்த ஆட்சி கரங்குப்பிட்டு கோடான கொடி வணக்கம். நாடகம் இத்துடன் முடிவடைகிறது. இதோட முன் போன காட்சி ஆட்டுறாங்க. ஆனால் தற்பால் இப்ப தற்பார் நான் நந்தினி நான் யாருக்கு மனைவி எந்த நாட்டை சார்ந்தவன் எந்த நிலைமையில இருக்கிறேன் தெரியும். உடம்பு முடியாத நிலைமையில இருக்கிறார். ஆனால் தற்சமயம் வேடம் தான் இங்க வந்திருக்கேன். செத்தால லைட் மரத்துக்கு அடியில சாவிடும். அதேதான். ஆமா. அப்படி இருந்தாலும் நடு ரோட் நிக்க வேண்டும். அப்படிதான் கடவுள் கை விட மாட்டான். அதை கவுடு வச்சு கூடாது. இருந்தாலும் யாரு சொன்னால் தெரியும். ஐயா